எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம வீடியோலனா, ஃபேஸ்புக் மூலயமா நம்மளுடைய பிஸ்னஸை எப்படி நம்ம க்ரோ பண்ணலாம், நம்மளுடைய கஸ்டமர்ஸை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது. உங்களுடைய பிஸ்னஸ் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோர் விசிட் பண்ணுற மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்கலாம், இல்லைன்னா ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், மினி பிஸ்னஸ், ஸ்மால் பிஸ்னஸ், எந்த மாதிரி பிஸ்னஸாக இருந்தாலும் எல்லாருக்குமே இது அப்ளிகபிளாக இருக்கும். அண்ட் மோரோவர் இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னு நம்ம சொல்லலாம். இது வந்து நம்ம எஸ்இஓ இதில் சொல்கிறோம்னாக்கா நம்ம வந்து ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். வாங்க எப்படி பார்க்கலாம். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுடைய பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் பேஜ் இன் ஃபேஸ்புக்கை நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்மளுடைய ஃபேஸ்புக் நம்ம எல்லாருக்குமே ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அப்படின்றது இருக்கும். ஒருவேளை இல்லைனாலும் நீங்கள் அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ ஒன்ஸ் உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் க்ரியேட் ஆனவுடனே ஸோ நீங்கள் லாகின் பண்ண வேணால், ஸோ இதுதான் உங்களுடைய ஹோம் பேஜாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஹோம் பேஜில் டாப் ரைட் கார்னர் இங்கே பாருங்கள், இந்த டாப் ரைட் கார்னரில் ஒரு ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ பாருங்கள் கிரியேட்னு வருது. ஸோ அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ போஸ்ட், ஸ்டோரி, ரூம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபேஸ்புக்கில் எப்படி ஒரு பிஸ்னஸ் பேஜ் நம்ம க்ரியேட் பண்ணி நம்மளுடைய பிஸ்னஸை க்ரோ பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், நம்ம பேஜ் மேலே கிளிக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும் நம்மளுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய பேஜ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபில்அப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய பேஜுக்கு நம்ம ஒரு நேம் கொடுக்கணும், பேஜ் நேம். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் என்னவோ நீங்கள் அந்த நேமே நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து உங்களுடைய பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு மாத்திரம் இல்லை, ஸோ ஆஸ் அ பர்சனாக கூட உங்களை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் நேம் வந்து என்ன இருக்கோ அதை நீங்கள் கொடுக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து ஒரு டம்மி அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி ஒரு டம்மி பேஜாக இருக்கட்டும். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் நேம் என்ன இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து கேட்டகரி. ஸோ உங்கள் பிஸ்னஸ் எந்த கேட்டகரியில் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கலாம், ஸ்கூல் ரிலேட்டடாக இருக்கலாம், ஒரு அப்ளையன்சஸ் ரிப்பேர் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். இதே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய கேட்டகரி என்னவோ நம்ம சர்ச் பண்ணாக்கா ஸோ நம்மளுக்கு வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் வரும். ஸோ ஒரு மியூசிக் ஸ்கூலாக இருக்கலாம், கம்ப்யூட்டர் ட்ரைனிங் ஸ்கூலாக இருக்கலாம், இன்ஜினியரிங் சர்வீஸ், அது பாருங்கள் அப்ளையன்ஸ் ரிப்பேர் சர்வீஸ், இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஸோ அதில் ஒரு ஆப்ஷன் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் எது வருதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் பற்றி ஒரு 1 பேராகிராஃப் வர மாதிரி நீங்கள் இங்கே போடலாம். ஸோ யூசர்ஸ், கஸ்டமர்ஸ் யாராவது உங்களுடைய பேஜுக்கு வந்தாங்கன்னா, லைக் தெரியாதவங்க யாராவது வந்தாங்கன்னா, ஸோ அவங்க வந்து உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் அவங்க பார்க்கும்போது ஓகே இவங்க இந்த மாதிரி கம்பெனி இதெல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை மறக்காமல் அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த லெஃப்ட் சைட் இங்கே அப்டேட் பண்ணும்போது உங்களுடைய பேஜ் ப்ரிவ்யூவே இங்கே கொடுக்குறாங்க பாருங்கள். ஸோ இது வந்து டெஸ்க்டாப் ப்ரிவ்யூ வந்து எப்படி இருக்கும். ஸோ நம்ம பேஜ் நேம் கொடுத்தோம் இல்லையா, பாருங்கள் பேஜ் நேம் இருக்குங்க. அண்ட் நம்ம வந்து கேட்டகரி கொடுத்தோம். ஸோ அதுவும் இங்கே அப்டேட் ஆயிருக்கு பாருங்கள். அபவுட் செக்ஷனில் நம்ம டிஸ்கிரிப்ஷனும் அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து டெஸ்க்டாப் ப்ரிவ்யூ. நீங்கள் ஃபோன் ப்ரிவ்யூ கூட பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோன் ப்ரிவ்யூவும் நீங்கள் பார்த்துடலாம். ஸோ இது ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கிரியேட் பேஜ் கொடுத்துடலாம். பாருங்க, பேஜ் வாஸ் கிரியேட்டட் அப்படி நம்மளுக்கு மெசேஜ் வந்துச்சு. ஸோ அடுத்த செட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஜோட ப்ரொஃபைல் பிக்சர். ஸோ ப்ரொஃபைல் பிக்சர்னு சொல்லும் போது நம்ம வந்து நம்மளுடைய லோகோ அப்லோட் பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக ஒரு பிஸ்னஸ்னால் ஒரு லோகோ கண்டிப்பாக இருக்கும். ஒருவேளை இல்லைனாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும்.
ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் உங்களுக்கு நிறைய லோகோஸ் கிடைக்கும். பட் ஸ்டில் நீங்களே வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு அதுவும் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தாக்கா ஒரு டூல் இருக்கு, நிறைய டூல் இருக்கு. பட் நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறது கான்வா. ஸோ கான்வான்னு ஒரு இட்ஸ் அ ஃப்ரீ டூல் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் எஃபி லோகோ, அதாவது ப்ரொஃபைல் பிக்சர் பாருங்கள் இங்கோ. ஸோ இதுதான் இந்த டூல். ஸோ எனி கைண்ட் ஆஃப் டிசைன் வந்து நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். ஸோ ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து நீங்கள் ஒரு யூடியூப் ஆர்ட் நீங்கள் டிசைன் பண்ணலாம், லோகோனா பண்ணலாம். ஃபேஸ்புக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணால் கூட அந்த போஸ்ட் பண்ணுற அந்த க்ரியேட்டிவ் கூட நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஃபேஸ்புக் இங்கே வந்து ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணணும்னா, ஸோ கான்வாக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி இருந்தால் போதும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பிக்சர். ஓகேவா? ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா ஸோ இங்கே பாருங்கள் நம்மளுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் வருது. இங்கே ஃபேஸ்புக் கவர் ஆப்ஷன் கூட நம்மளுக்கு வருது. ஸோ ஃபேஸ்புக் கவர் இன் த சென்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து லைக் ப்ரீ டிசைன்டு டிசைன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ வித் சைஸ் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறோன்னா, ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு கவர் பிக்சருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் எடிட் ஆப்ஷன் வரும். இங்கே வந்து நீங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டட் இன்ஃபோவை நீங்கள் போட்டு இங்கே டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ இது கவர் பிக்சர். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பிக்சர் கூட வரும். அதுக்கான சைஸிங் கொடுத்துருக்காங்க. நிறைய ப்ரீ டிசைன்ட் கிரியேட்டிவ்ஸும் இருக்குது, லோகோஸும் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து நீங்கள் லோகோவாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சைட் ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா நீங்களே கூட இதை வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வேறு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆஸ் ஆஃப் நோ ஒரு ப்ரீஃப் நீங்கள் எப்படி ஓனாக டிசைன் பண்ணணும்னா நீங்கள் அந்த டூல் வச்சு யூஸ் பண்ணி டிசைன் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. பட் ப்ரொஃபைல் பிக்சர் அண்ட் கவர் பிக்சர் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. பாருங்கள், நம்மளுடைய பேஜ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ப்ரொஃபைல் பிக்சர் அண்ட் கவர் பிக்சர் கொடுக்கல. ஸோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவும் அப்லோட் ஆகிட்டு ஒரு அப்டேட்டடான ஒரு பேஜாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து யூசர் நேம். ஸோ நம்ம இப்போ தான் நியூவாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அவைலபிளாக இருக்காது, இன்ஸ்டண்ட்டாக நம்மளால் செட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ யூசர் நேம்னா உங்களுடைய சேம் பிஸ்னஸ் ரிலேட்டட் ஒரு கீவேர்ட் மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது யாராவது ஃபேஸ்புக்கில் வந்து உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டட் ஒரு டெக்னாலஜி இல்லைன்னா அப்ளையன்ஸ் ரிப்பேர் அந்த மாதிரி ஏதாவது சர்ச் பண்ணாங்க, இல்லை உங்கள் பிஸ்னஸ் நேம் வச்சு அவங்க சர்ச் பண்ணாங்க, ஒரு மியூசிக் அப்படின்னு சர்ச் பண்ணாங்கன்னா, ஸோ இந்த யூசர் நேம் வந்து அதை எடுத்துக்கும். ஸோ அந்த யூசர் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மியூசிக் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ யாராவது ஃபேஸ்புக்கில் மியூசிக் அப்படின்னு சர்ச் பண்ணாக்கா உங்களுடைய பேஜும் அவங்க லிஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் இது யூசர் நேமோட யூசேஜ். பாருங்கள், இப்போ தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இம்மிடியட்டாக நம்மளால் இதை வந்து அப்டேட் பண்ண முடியல. ஸோ நீங்கள் வந்து ஒரு 1 day or 2 day விட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா அப்டேட் ஆகிடும். ஆல்மோஸ்ட் நம்மளுடைய பேஜ் வந்து இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுடைய பேஜ் இன்ஃபோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுடைய ஃபோன் நம்பர், நம்மளுக்கு வெப்சைட் அட்ரஸ் வந்து அப்டேட் கொடுக்கலாம். நம்மளுடைய லொக்கேஷன் செட் பண்ணலாம், ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருந்தால் அதுவும் செட் பண்ணலாம். அதெல்லாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம், குரூப், ஈவெண்ட்ஸ், ரிவ்யூஸ். ஸோ மோர் கீழே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அபவுட் செக்ஷன் இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம கிளிக் பண்ணிக்கலாம்.
இங்கே பாருங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம இங்கே ஆட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து நம்மளுடைய கேட்டகரியும் கொடுத்துட்ருக்கோம். அடுத்து வந்து லொக்கேஷன், உங்களுக்கு ஏதாவது ஃபிசிக்கல் ஸ்டோர், உங்களுடைய எப்படி சொல்லுவோம், உங்களுடைய பிஸ்னஸ்க்கான ஏதாவது லொக்கேஷன் இருந்தால் அந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் இங்கே அப்டேட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் ஹவர்ஸ் என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மண்டே டு சாட்டர்டே ஒர்க் பண்ணலாம், இல்லைனா ஆல் 7 days ஒர்க் பண்ணலாம். ஸோ டைமிங்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நோ ஹவர்ஸ் அவைலபிள். இது ஏன்னாக்கா சில பேர் வந்து லைக் ஆன்லைன்லேயே எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி திங் ஆன்லைன்லேயே இருக்கும். ஸோ 24/7 இருக்கும். ஸோ அதனால வந்து ஹவர்ஸ் எல்லாம் எதுவும் தேவைப்படாது. ஸோ ஆல்வேஸ் ஓப்பன் அந்த ஆப்ஷன் நீங்கள் போகலாம். பர்மனென்ட்லி க்ளோஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு அப்படி இருக்காது, பட் இருந்தாலும் இதோட யூசேஜ் நான் சொல்கிறேன். ஏதாவது ப்ராப்ளம் இருந்து பிஸ்னஸ் ஏதாவது க்ளோஸ் ஆயிருந்தா நம்ம அதுவும் இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஓப்பன் டியூரிங் செலக்டட் ஹார்ஸ். ஏன்னா சில ஸ்டோர்ஸ் சில ஷாப்ஸ் எல்லாம் வந்து லைக் மார்னிங் ஸோ 9:30 to 7:30, 8:30, 9:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்க ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், இங்கே வந்து உங்களுடைய ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டைம் நீங்கள் வந்து கொடுத்து அப்டேட் பண்ணிடலாம். ஸோ உங்கள் பேஜ் விசிட் பண்ணுறவங்களுக்கு ஸோ நீங்கள் ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வெப்சைட் இருந்தால் அந்த வெப்சைட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஃபோன் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும். உங்களுக்கு இமெயில் ஐடி இருந்தால் அதுவும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, இப்போ செட்டிங்ஸ், அதாவது நம்மளுடைய அபவுட் செக்ஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ இதை நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கம்ப்ளீட் பேஜ் வந்து இப்போ ரெடி ஆகிடும். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இந்த பேஜ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதை வச்சு நான் எப்படி என்னுடைய பிஸ்னஸ் க்ரோ பண்ணலாம், எப்படி நான் இதை யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ அது ஒன்றும் இல்லை, உங்களுடைய ப்ராடக்ட் ரிலேட்டட், உங்களுடைய சர்வீஸ் ரிலேட்டட் ஏதாவது நீங்கள் இமேஜ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அது ரிலேட்டட் ஏதாவது ஆஃபர்ஸ் இருந்தால், ஸோ ஏதாவது நீங்கள் ஈவெண்ட், உங்களுடைய ஸ்கூல் ரிலேட்டட் இல்லை பிஸ்னஸ் ரிலேட்டட் நீங்கள் வந்து ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட், அந்த மாதிரி ஒரு அப்டேட், ஏதாவது ஆஃபர்ஸ், டிஸ்கவுண்ட், இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அது வந்து நீங்கள் ஒரு இமேஜ் மாதிரி, அது நம்ம க்ரியேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி இங்கே வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ போஸ்ட் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுடைய யூசர்ஸ், உங்களுடைய பேஜ் ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு வந்து தெரிய வரும், ஓகே இந்த மாதிரி ஒரு அப்டேட் இருக்குது இவங்கக்கிட்ட, நம்ம இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதை ட்ரை பண்ணுவாங்க. வேறு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய குரூப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஆடியன்ஸ், எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஸோ இங்கே போய் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டட் பீப்புள் உங்களுக்கு வேணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இங்கே பாருங்கள், ஸோ இந்த லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், பிஸ்னஸ் ரிலேட்டட் குரூப்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த குரூப்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒன்றும் இல்லை, இப்போ ஜாயின் குரூப் இருக்குது. ஸோ இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸோ உங்களுடைய பேஜில் வந்து ஏதாவது ஒரு போஸ்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு க்ரியேட் போஸ்ட். ஸோ இது நான் எப்படி போஸ்ட் பண்ணுறது, ஸோ உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு ஆஃபர் இருக்கலாம், ஸோ ஒரு ப்ராடக்ட் இருக்கும், கன்ஃபார்ம்டாக அதோட இமேஜ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ கான்வாவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இமேஜை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே போய் பாருங்கள், இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா ஸோ பேக்ரவுண்டில் அது செட் ஆகிடும். ஸோ ஏதாவது டிஸ்கவுண்ட் 10%, 15% அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணலாம். டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் செட் பண்ணலாம். இது நீங்களே வந்து ஓனாக டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஓனாக டிசைன் பண்ணணும்னா இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ இதிலே வந்து அவங்க உங்களுக்கு நிறைய சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதிலே பாருங்கள் உங்களுக்கு எது இஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு ஃபுட் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு தான் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய இமேஜ் இதை எடுத்துகிட்டு உங்களுடைய இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய டிஸ்கவுண்ட்ஸ் உங்களுடைய போட்டுட்டு இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுவே பண்ணுறேன். ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதை எடுத்துறேன். பாருங்கள், இங்கே டவுன்லோட்னு கொடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
சரி டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், நம்ம கிரியேட் போஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம பேஜ் கிரியேட் பண்ணிட்டோம், கிரியேட் போஸ்ட் அப்படின்னு பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து இங்கே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஃபோட்டோ வீடியோ வேறு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும். நம்மளுடைய அந்த கிரியேட்டிவ் நம்ம டவுன்லோட் பண்ண இல்லையா, அதை வந்து நம்ம இங்கே அப்லோட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன், ஸோ இது என்னவோ இதை பற்றி நீங்கள் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒரு 1 லைன் கொடுத்தா போதும். ஜஸ்ட் ஒரு 1 லைன், நான் ஜஸ்ட் ஒரு இப்படியெல்லாம் கொடுக்க வேணாம், ஒரு 1 லைன் வர மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்து போஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பேஜெல்லாம் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ அந்த ஃபாலோவர்ஸ்க்கெல்லாம் அது வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக போய் சேர்ந்துடும். ஸோ இது வந்து நீங்கள் வேறவங்களுக்கு ஒரு குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணணும்னா, ஸோ இங்கே பாருங்கள் நம்ம போஸ்டிங் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இது கீழே வந்தோம்னா ஷேர் ஆப்ஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ இது நம்ம ஷேர் டு குரூப், நம்ம ஆல்ரெடி ஏதாவது குரூப்பில் நம்ம சேர்ந்து இருந்தோம்னா அந்த குரூப்ஸ் எல்லாம் வந்து இங்கே லிஸ்ட் ஆகும், டவுன் லிஸ்ட் ஆகும். ஸோ பக்கத்தில் வந்து ஷேர் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஷேர் கொடுத்துட்டிங்கன்னா அந்த குரூப்பில் வந்து ஷேர் ஆகிடும். ஸோ அந்த குரூப்பில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாமே உங்களுடைய அப்டேட்ஸை வந்து அங்கே பார்ப்பாங்க. ஸோ இது மூலயமா உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் ஆவாங்க. ஸோ அந்த ஃபாலோவர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய அவங்க வேற ஒருத்தவங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒரு பிஸ்னஸை வந்து நம்ம ஃபேஸ்புக் மூலயமா, ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜ் மூலயமா நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இது மாத்திரம் இல்லை, இது வந்து என்ன சொல்றது, ஒரு காசு செலவு பண்ணாமல் ஒரு ஆர்கானிக் வேவாக நம்ம எப்படி இதை நம்மளுடைய கஸ்டமர்ஸ் நம்மளுடைய பிஸ்னஸ் க்ரோ பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் லைக் நம்ம ஒரு மினிமம் அமௌண்ட் பே பண்ணி நம்ம எப்படி லீட் ஜென்ரேட் பண்ணலாம், எப்படி நம்மளுடைய பிஸ்னஸை இன்னும் நிறைய பேருக்கு ரீச் பண்ண வைக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. அதெல்லாம் நம்ம நம்மளுடைய அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்வைட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள வந்து உங்களுடைய பேஜை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கும் லைக் பண்ணுறதுக்கும் இன்வைட் பண்ணலாம். ஸோ ஃபேஸ்புக்கே பாருங்கள், இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் டு லைக் யுவர் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே லிஸ்ட் ஆகுவாங்க, உங்களால் இன்வைட் பண்ணிடுங்க. ஸோ இன்வைட் பண்ணிங்கன்னா அவங்களாம் உங்களுடைய பேஜை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன அப்டேட் உங்கள் பேஜில் கொடுத்தாலும் அது அவங்கள ரீச் ஆகிடும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும். பை.